நான் உங்கள் தோழி. இன்றைக்கி முருங்கை மரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த முருங்கை மரம் எங்கள் வீட்டில் சின்ன பிளாஸ்டிக் தொட்டியில் 2 வருஷமாக வளர்த்தோம். 2 வருஷம் வளர்த்தோம். 2 கொப்பு தாங்க இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு சின்ன இடத்துல அதை நட்டு வைப்போம் அப்படின்ட்டு தாங்க நட்டு வச்சோம். 6 மாதத்தில் நிறைய கொப்புகள்லாம் வந்துடுச்சு. பிள்ளையை அடித்து வளர்க்கணும், முருங்கையை உடச்சி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்போந்தாங்க முருங்கை நிறைய கொப்படிக்கும். முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்ட்டு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி. உடனே எல்லோரும் நினைப்பாங்க வீட்டுக்கு நல்லது கிடையாது, பணம் சேராது, செல்வம் வராது அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மை இல்லைங்க. முருங்கை மரத்தில் உள்ள இலை, பூ, காய் எல்லாமே சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அதுபோல் தலைவலி, சளி, காய்ச்சல் இதுக்கெல்லாம் முருங்கை இலை, முருங்கை பட்டை 2ஐயும் அவிச்சு ஆவி பிடிப்பாங்க. சுகர் உள்ளவங்க இளந்தளிர் முருங்கைக்காய் இருக்குதுல்ல, அதை பறித்து அதை அவிச்சு தண்ணியை மட்டும் குடிப்பாங்க. சிலவங்க காலையில் வெறும் வயிற்றில் முருங்கை இலையை அரைச்சி குடிப்பாங்க. ஏன்னா சுகர் குறையும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ முருங்கை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நோய் வராது, வந்த நோய்களும் தீந்துடும். இதனால் வயசான காலத்தில் கம்பு ஊனி நடக்காண்டா ஆரோக்கியமாக நடப்பாங்க. இதுக்கு இவங்க நடக்கிறதுக்கு துணைக்கு யாருமே வேண்டாங்க. அதனால தாங்க முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. முருங்கை செடிக்கின்று பராமரிப்பு எதுவுமே வேண்டாங்க. முருங்கை கம்பை நட்டு வச்சாலே போதும், தானாகவே வளரும். கொஞ்சோல தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். வீட்டுக்கு பின்னால் ஒரு சின்ன இடம் இருந்தாலும் போதுங்க, முருங்கை செடி நல்லா வளரும். ஸோ வீட்டுக்கு ஒரு முருங்கை வளர்ப்போம், உடல் ஆரோக்கியம் காப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.